Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே फ्रेंड्स, 12th முடிச்சு நம்ம என்னலாம் நீங்க படிக்கலாம், அதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம் எல்லாமே நாச்சு வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதாவது இப்போ நீங்க வீட்ல இருப்பீங்க, இந்த டைம்ல உங்களுக்கு கால்ஸ் வந்து நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கும். நாங்க இந்த காலேஜ்ல இருந்து பேசுறோம், அந்த காலேஜ்ல இருந்து பேசுறோம், சீட்டை வந்து பிளாக் பண்ணிக்கோங்க, சீட்டை வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கோங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். சரியா, நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். அதாவது காலேஜ்ல போய் மேனேஜ்மெண்ட் கோட்டால நான் அட்மிஷன் போடுறது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் போய் பார்க்கலாம். அவங்க கல்லூரி வளர்ச்சி நிதி கேட்டாங்க அப்படின்னா, டொனேஷன் கேட்டாங்க அப்படின்னா அந்த டொனேஷனை நீங்க பே பண்ணி நீங்க காலேஜ்ல அட்மிஷன்ஸ் போட்டலாம். நிறைய காலேஜஸ்ல டொனேஷன் வாங்காமே நிறைய காலேஜஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிஷன்ஸ் வந்து போடுறாங்க. அப்படிப்பட்ட காலேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளலாம். இது வந்து ஒரு பக்கம். சரியா, இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க அட்மிஷன்ஸ் போடுறது வந்து ஒரு பக்கம். சரியா, ஆனா சில பேர் காலேஜ்ல இருந்து கால் பண்றேன், அங்க இருந்து கால் பண்றேன், இங்க இருந்து கால் பண்றேன்னு சொல்லுவாங்க. வாங்க வந்து சீட்டை பிளாக் பண்ணிக்கோங்க, இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து வின்சென்ட் இன்ஃபோ சேனல்ல நான் ஃபாலோ பண்றேன், சீட்டெல்லாம் பிளாக் பண்ண முடியாது, கவுன்சிலிங் மூலியமா கவர்மெண்டா அலாட் பண்ணி கொடுக்குற சீட்டை நீங்க எப்படி பிளாக் பண்ணி கொடுப்பீங்க? ஓகே, நீங்க சீட்டை வந்து பிளாக் பண்ணி கொடுக்குறீங்கல்ல, எனக்கு வந்து பிஎஸ்டி காலேஜை பிளாக் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து எஸ்எஸ்என் காலேஜ்ல ஒரு சீட்டை பிளாக் பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல எனக்கு சீட்டை பிளாக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இந்த கொஸ்டினை நீங்க சொல்லுங்க. சரியா, அவங்க சொன்னாங்க அப்படின்னா இதை நீங்க சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, ஓகே இவங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கால் பண்ணவே மாட்டாங்க. சரியா, அப்ப சீட்டை பிளாக் எல்லாம் பண்ண முடியாது. இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா, அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய யூடியூப் சேனல் ரொம்ப முக்கியமானது. 12th அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய யூடியூப் சேனல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு விஷயம் தான். சீட் பிளாக்கிங் வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களோட ரேங்க், உங்களோட கட் ஆஃப், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாச்சு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து கம்ப்யூட்டரைஸ்டா என்னன்னா கவுன்சிலிங் நடத்தி உங்களுக்கு சீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அலாட் ஆகும். அதை அங்க போய் யாருமே மேனிபுலேட் பண்ண முடியாது, யாருமே பிளாக் எல்லாம் பண்ண முடியாது. அப்ப நம்ம சேனல் மூலியமா அதாவது நீங்க என்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறீங்க, நாம என்ன சொல்லுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம 7-8 வருஷமா இந்த விஷயத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இப்போ உங்களோட கட் ஆஃப் நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும்பா, நம்ம ஒரு 3-4 காலேஜ் சொல்லுவோம், இந்த காலேஜ் கிடைக்கும், நீங்க வந்து விசிட் பண்றதுக்கு வாங்க, காலேஜ் வந்து விசிட் பண்றதுக்கு வாங்க. எதுக்கு காலேஜ் போய் விசிட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க, நான் வந்து கவுன்சிலிங்ல எடுத்துக்கேன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்துட்டு கவுன்சிலிங்ல ஒரு காலேஜ் எடுத்துட்டு, சரியா, நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு. நாங்க 7-8 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கனால நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு. சார் அந்த காலேஜை பத்தி முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா சார், அந்த காலேஜ்ல குடிக்க தண்ணி கூட இல்லை சார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் நிறைய வந்திருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, காலேஜை முன்னாடியே போய் விசிட் பண்ண போகணும். சீட்டை பிளாக் பண்ணுறதுக்குலாம் போகக்கூடாது, விசிட் பண்றதுக்கு போகணும். அங்க போய் அந்த பசங்கள்கிட்ட பேசணும். சரியா, இந்த காலேஜ் எப்படி இருக்கு? ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டேன், ஒரு காலேஜை பத்தி உண்மையான ஃபீட்பேக் வந்து யாரு கொடுப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க படிக்கக்கூடிய பசங்க மட்டும்தான் ஃபீட்பேக் வந்து உண்மையான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சரியா, நீங்க கூகுள்ல பாக்குறதுலயோ யூடியூப்ல பாக்குறதுலயோ அது வந்து உண்மையே கிடையாது. நீங்க ரேட்டிங்ஸ் பார்த்து போறீங்க, 5 ஸ்டார் இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல டாப் 10ல இந்த காலேஜ் போட்டிருக்காங்க, டாப் 25 இந்த காலேஜ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்லயோ இல்ல கூகுளையோ நீங்க நம்பிட்டு போனீங்க அப்படின்னா அங்கேயும் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு. அப்ப ஒரு காலேஜை நீங்க விசிட் பண்ண போகணும். எத்தனை பேரண்ட்ஸ் தெரியுமா கோயம்புத்தூர்ல ஒரு 4 days ஸ்டே பண்ணி அங்க இருக்க காலேஜ்ல விசிட் பண்றாங்க, சென்னையில ஒரு 3 days 4 days ஸ்டே பண்ணி அங்க இருக்க காலேஜ்ல விசிட் பண்றாங்க. விசிட் பண்ணிட்டு, ஏன்னா இது நம்மளோட லைஃப் அப்படிங்கிற பட்சத்துல நாம என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா அலையிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அதாவது சோம்பேறித்தனம் படக்கூடாது. நான் வந்து 180க்கு மேல நான் மார்க் எடுத்துட்டேன், நான் 190க்கு மேல கட் ஆஃப் இருக்கு, நான் எதுக்கு காலேஜ் போய் நான் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அங்க போய் ஸ்டூடெண்ட்டை நீங்க பேசி பாருங்க. நமக்கு வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது சென்னை சிஐடி எல்லாம் பயங்கரமா இருக்கு. சரியா, சிஐடி சென்னை, அதுக்கப்புறம் வந்து எல்லா யூடியூப் சேனலும் பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க, சிஐடி சென்னை எல்லாம் பயங்கரமா இருக்கு, அந்த காலேஜ் பயங்கரமா இருக்கு, இந்த காலேஜ் பயங்கரமா இருக்கு, அங்கெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா பெர் ஆனத்துக்கு 40 lakh, பெர் ஆனத்துக்கு 1 கோடி ரூபாய் வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ல பேசலாம், கூகுள்ல ரேட்டிங்ஸ் போடலாம். அது எல்லாமே வந்து
உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னா, அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்டு நீங்க போய் பேசினா மட்டும்தான் அது உண்மையா என்னங்கிறது தெரிய வரும். அப்ப அந்த ஃபீட்பேக்கை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக காலேஜை போய் விசிட் பண்ணணும் கண்டிப்பா. இதுக்காக தான் நம்மளும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களே கூப்பிடுறது வந்து இது ஒரு விஷயத்துக்காக தான். அதனால நீங்க தெளிவா நான் வின்சென்ட் இன்ஃபோ சேனலை ஃபாலோ பண்றேன். எனக்கு A to Z கவுன்சிலிங்கை பத்தி எனக்கு தெரியும். சரியா, நீங்க சீட் பிளாக்லாம் பண்ண முடியாது. சொல்லுங்க, நான் வேணா காலேஜ் விசிட் பண்றதுக்கு வேணா வரேன் அப்படிங்கிறத வேணா நீங்க சொல்லி அவங்களை என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடணும். சரியா, இதை தெளிவா நீங்க பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.